ஹலோ கைஸ், வெல்கம் டு மரணவிலாஸ் ஹெல்த்தி ரெசிபி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடலை எப்படி சுவையான முறையில் சமைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த ஆட்டுக்குடலை சமைக்கிறதுல எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடலை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு நிச்சயமாக இதில் சந்தேகமே இருக்காது. நான் இப்போது ஆட்டுக்குடலை வாங்கி எப்படி க்ளீன் செய்கிறேன்னு பாருங்கள். முதல்ல நான் ஆட்டுக்குடலை வாங்கி நல்லா அலசிக்கிறேன். அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு ஒரு சுண்ணாம்பு பாக்கெட்டை வாங்கி நல்லா அது மேலே அப்ளை பண்ணி சுரண்டுறேன். இது மாதிரி சுரண்டிங்கன்னா ஈஸியாக அது மேலே இருக்கிற கலர்லாம் போயிட்டு ஒயிட்டன் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி பண்ண கஷ்டமாக இருக்குன்னா 1/2 டம்ளர் இல்லைனா 1 டம்ளர் தண்ணி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சுண்ணாம்பு பாக்கெட் 1 or 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு குடலை ஊற வச்சு கொஞ்சம் நேரம் சென்று ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலெலாம் சுரண்டிங்கன்னா ஈஸியாகவே அது மேலே இருக்கிற லேயர்லாம் போயிட்டு ஒயிட்டன் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குடலை எப்படி உள் சைடை திருப்பி அதில் இருக்கிறத க்ளீன் பண்ணி ஒயிட்டன் ஆக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக இதில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு அளவு குச்சி வச்சு என்ன பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு நல்லா குடலுடைய ஒரு பகுதியில் அந்த அளவு குச்சியோட முனையை லைட்டாக குத்திக்கோங்க. குத்திக்கிட்டிங்கன்னா அந்த சதைக்குள்ளே லைட்டாக அந்த குச்சி போயிட்ட பிறகு நீங்கள் உள் சைடாக அந்த குச்சை ஃபுல்லாக அனுப்பி இந்த சைடு இழுத்திங்கன்னா போதும். அது உள் சைடு திரும்பி உள்ளே இருக்கிற இதுவும் ஃபுல்லாக வெளி சைடு வந்துடும். வெளியே இருக்கிறது ஃபுல்லாக உள் சைடு போயிடும். வெளியே நீங்கள் நல்லா அலசிட்ட பிறகு இது மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறதையும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக குடலை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது எப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஆகி அழகாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக இப்போது வாஷ் பண்ணி முடித்தாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த குடல் கூட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து நாம் வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெந்த கறியை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நல்லா கறியை அலசிக்கலாம். இப்போது நம்ம அலசி முடிச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சமையல் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகளை வெட்டிக்கலாம். இஞ்சும் உருளைக்கிழங்குலையும் பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும். அதனால் அதை மட்டும் தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அலசி அதை மட்டும் மேல் தோலை க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கிறோம். உருளைக்கிழங்கை நீங்கள் இதில் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். நீங்கள் பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் ஒன்றே எடுத்துக்கினா போதும். ஓகே, இப்போது காய்கறியை கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாம் என்னென்ன பொருள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய், 2 உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா ஐட்டம் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள்,
தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், எண்ணெயும் உப்பும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு வானல் காஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா பொரிஞ்ச உடனே அது கூட பச்சை மிளகாயும் போட்டு அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நான் எண்ணெயிலே அதை வதக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கூட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் இது கூட தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வெட்டி வச்சுருக்கிற 2 உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா கறி கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கும் கொத்தமல்லியும் எந்த அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வித்தியாசமாக சுவையாக இருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், கறிவேப்பிலை இது 3த்தையும் சேர்த்து அதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பச்சை வாசனம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற கறியையும் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வெட்டி வச்சுருக்கிற கறியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இல்லைனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் கூட போடலாம். 2 ஸ்பூன் மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதுதான் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பூன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் தனியாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பச்சை மிளகா யூஸ் பண்ணதுனால 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூளை இதில் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக 2 ஸ்பூன் கரம் மசாலா தூளை நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பொதுவாகவே நான்வெஜ் செய்யும்போது அதிலிருந்து கொழுப்பு கரைஞ்சி சூடாக தண்ணி விடும். ஆனால் நாம் இன்றைக்கி சமையல் செய்யும்போது குடல் கறி செய்கிறதுனால அதில் இருந்த கொழுப்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதையும் போட்டு சமைக்கலாம். நாம் கொழுப்பு எடுத்ததுனால இதில் தண்ணி விடாது. அதனால் நாமளே 1/2 கப் வாட்டர் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி சுண்டுற வரைக்கும் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான சூடான ஆட்டு குடல் கறி ரெடி. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷாவோ அல்லது அப்படியே கூட சாப்பிடலாம். மறக்காமல் இதை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவையான சமையலில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட் பை ஃப்ரம் மரண விலாஸ் ஹெல்த்தி ரெசிபி.